சென்னையில் ராட்வீலர் மற்றும் பிட்புல் நாய்களுக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படுவதாக மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னையில் நாய்கள் உள்ளிட்ட செல்லப்பிராணிகள் வளர்ப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளுடன் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளை முதல் ராட்வீலர் மற்றும் பிட்புல் நாய்களை புதிதாக வளர்ப்பதற்கு சென்னை மாநகராட்சி தடை விதித்துள்ளது. பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய்களை வளர்க்க புதிதாக உரிமம் வழங்கப்படாது என்றும் மற்ற செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் மாநகராட்சி கூறியுள்ளது. ராட்வீலர் மற்றும் பிட்புல் நாய்களை வளர்ப்பதற்காக உரிமம் வழங்கப்பட மாட்டாது என்று தெளிவுபடுத்தியுள்ள மாநகராட்சி, ஏற்கனவே உரிமம் பெற்றுள்ள ராட்வீலர் மற்றும் பிட்புல் உள்ளிட்ட நாய்களை வெளியில் அழைத்துச் செல்லும் போது கழுத்துப்பட்டை மற்றும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் ராட்வீலர் மற்றும் பிட்புல் நாய்களுக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படுவதாக மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னையில் நாய்கள் உள்ளிட்ட செல்லப்பிராணிகள் வளர்ப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளுடன் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளை முதல் ராட்வீலர் மற்றும் பிட்புல் நாய்களை புதிதாக வளர்ப்பதற்கு சென்னை மாநகராட்சி தடை விதித்துள்ளது. பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய்களை வளர்க்க புதிதாக உரிமம் வழங்கப்படாது என்றும் மற்ற செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் மாநகராட்சி கூறியுள்ளது. ராட்வீலர் மற்றும் பிட்புல் நாய்களை வளர்ப்பதற்காக உரிமம் வழங்கப்பட மாட்டாது என்று தெளிவுபடுத்தியுள்ள மாநகராட்சி, ஏற்கனவே உரிமம் பெற்றுள்ள ராட்வீலர் மற்றும் பிட்புல் உள்ளிட்ட நாய்களை வெளியில் அழைத்துச் செல்லும் போது கழுத்துப்பட்டை மற்றும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் ராட்வீலர் மற்றும் பிட்புல் நாய்களுக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படுவதாக மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னையில் நாய்கள் உள்ளிட்ட செல்லப்பிராணிகள் வளர்ப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளுடன் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளை முதல் ராட்வீலர் மற்றும் பிட்புல் நாய்களை புதிதாக வளர்ப்பதற்கு சென்னை மாநகராட்சி தடை விதித்துள்ளது. பிட்புல் மற்றும் ராட்வீலர் நாய்களை வளர்க்க புதிதாக உரிமம் வழங்கப்படாது என்றும் மற்ற செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் மாநகராட்சி கூறியுள்ளது. ராட்வீலர் மற்றும் பிட்புல் நாய்களை வளர்ப்பதற்காக உரிமம் வழங்கப்பட மாட்டாது என்று தெளிவுபடுத்தியுள்ள மாநகராட்சி, ஏற்கனவே உரிமம் பெற்றுள்ள ராட்வீலர் மற்றும் பிட்புல் உள்ளிட்ட நாய்களை வெளியில் அழைத்துச் செல்லும் போது கழுத்துப்பட்டை மற்றும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது.